வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உத்தவ கீதை சொல்ல ஆரம்பிச்சு 7 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பஞ்சபூதங்கள் பத்தி பார்த்தோம், மலைப்பாம்பு பத்தி பார்த்தோம். இந்த புறா அநியாயமா தன்னுடைய குடும்பத்து மேல வச்ச பாசத்தினால தானும் அழிந்து போச்சு இல்லையா? இன்னைக்கு சந்திரன், சூரியன், கடல் இது 3 எடுத்துக்கலாம். சந்திரன் என்ன பண்ணும்? காரணம் இல்லாமல் தேய்கிறது. அதாவது நீங்க புராண வரலாற பார்க்க கூடாது. சந்திரனை பாக்குறோம், ஹை நேத்து கொஞ்சமா இருந்தது, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அப்படியே வளர்ந்து முழுசா வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு ஒரு நாளைக்கு காணாம போயிடுது. அது ஏன் அப்படின்னு கேட்டா, சூரியனோட வெளிச்சத்தினாலதான் சந்திரனுக்கே வெளிச்சம். அது காரணம் இல்லாமல் தேய்கிறது, போகிறது. அப்படி இருக்கும் பொழுது காரணத்தோடு கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பல மாற்றங்கள் வருகிற பொழுது அது உன்னை பாதிக்க கூடாது அப்படிங்கறத நான் சந்திரன்ல இருந்து, ஏன்னு கேட்டா சந்திரனுக்கு ஒளி சூரியன்ல இருந்து வருது, அது போல உனக்கு ஒளி இறைவன் தெரிகிறான். நீ எதுக்கு இதுல எல்லாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் நீ அவஸ்தைப்படுற? மாற்றம் வருதா, வரட்டும். அது வந்தாலும் உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன் உன்னை பாதுகாப்பான். ஆக மொத்தம் திருப்பி வருது இல்ல சந்திரன், அது போல நீ என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னாக்கா உனக்குள்ள இறைவன் இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். சரி, அப்புறம் நீங்க சூரியன்னு சொன்னீங்களே சுவாமி அப்படின்னு கேட்டபோது அவதூதர் சொல்றார், ஆமா, இந்த சூரியன் தகிக்கிறது, அதனாலதான் கடல்ல இருக்கிற தண்ணி வெப்பமா மேல போறது, அதுதான் மழையா பொழிகிறது. அது தகிச்சாலும் நன்மையை செய்கிறது. அந்த தகிப்பு இல்லைன்னாக்க பயிர்லாம் விளையாது. எங்க வெயிலே இல்லையோ அங்க என்ன பயிர் வரும்? அதுதான். அது போல அதனுடைய இயற்கையில் அந்த ஒரு சூடு, அந்த வெப்பம் இருக்கிறதுனாலதான் எல்லாம் நடக்கிறது. அது போல சூரியனை போல நீயும் மழை பொழிவதற்கு உதவியாக இருக்கணுமே தவிர, இப்ப சூரியன் எல்லா தண்ணியும் தானே குடிச்சிட்டு பேசாம வச்சுட்டு இருந்ததுன்னாக்கா நமக்கு மழை வராது. ஆனா இந்த சூரியன் இல்லாட்டா மழை இல்லைங்கிறது புரிஞ்சது. அது போல உனக்கு என்ன பணி இடப்பட்டிருக்கிறதோ அதை சந்தோஷமா பண்ணு, மற்றவங்களுக்காக பண்ணுங்கிறத நான் புரிஞ்சுனுட்டேன். அடுத்து கடல். யதுராஜனே கேளு, இந்த கடல் பாக்குறோமே, அதோட ஆழம் கண்டுபிடிக்க முடியுமா? அகலம் கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே இருந்து பாக்குற போது அலைகள் தெரிகிறது, உனக்கு நடுக்கடல்ல அலையே இருக்காது, அது தெரியுமா உனக்கு? அப்படின்ன பொழுது ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க அப்படின்ன பொழுது அவர் சொல்றார், ஒரு பெரு வெள்ளம் பெருகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10-15 ஆறுல இருந்து தண்ணியா, மலையில இருந்து வர தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த கடலுக்குள்ள போறது. அதுக்காக அந்த கடலினுடைய மட்டம் உயர்கிறதா? இல்லை. இது மிகப்பெரிய, அதாவது அவர் சொன்ன பொழுது அது அந்த யது ராஜாவுக்கு ஒரு பெரிய ரிவீலேஷன். உண்மையில நமக்கு கூட கேட்கிற பொழுது இதை யாருமே நம்ம யோஜனை பண்ணலையே. பெரு வெள்ளம் எங்கெல்லாமோ, ஒரு நாடு பூரா மழை பெஞ்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லா தண்ணியும் கடலுக்குள்ளதானே போறது. அப்ப கடலினோட மட்டம் உயர்ந்து அது கரைக்கு வந்துட வேண்டாமா? வரவே வராது. அது நீ எத்தனை வெள்ளம் உள்ள போனாலும் அதே இதுலதான் இருக்கும். சரி, நல்ல வெயில் காய்கிறது. அந்த மாதிரி கோடையில இப்ப கொஞ்சம் தண்ணி இங்க கொட்டினோம்னாக்கா சூரிய வெப்பத்துல அப்படியே அது காஞ்சு போயிடும். அப்படி பார்க்க போனா அந்த சூரியனுடைய கடும் கோடை வெயில்ல கடல் என்ன ஆகணும்? வத்தி போக வேண்டாமா? கொஞ்சமானு குறையுதா? ஆனா அது சொல்கிற உண்மை என்ன தெரியுமா? நீ சுகம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரேடியா குதிக்காத, துக்கம் வந்துருச்சுங்கிறதுக்காக ஒரேடியா அத பாதாளத்துல போய் சுருங்கி போய் உட்கார்ந்துக்காத. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு அலை எப்படி வர்றது போறது வருது போறது, அது போல இதெல்லாம் வரும். வாழ்க்கைன்னு இருந்தா சுக துக்கங்கள், இரவு பகல், எத்தனையோ மாற்றங்கள் வரும். ஆனால் நீ ஸ்தித பிரஜனாக எந்த விதத்திலும் உனக்குள் எந்தவித மாறுதல்களும் மாற்றங்களும் வரக்கூடாது. ஏன்னா உனக்குள்ளே இருப்பவன் பரபிரம்மம், அதுதான் உன்னுடைய உயிர், அதுதான் நீ. நீங்கிறது இந்த சரீரம் அல்ல, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன பொழுது உத்தவருக்கு உண்மையிலேயே இப்படி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லும் போது அந்த யதுராஜாவை விட அதிகமா சந்தோஷப்பட்டது உத்தவர் தான். ஏன்னு கேட்டா என்னன்னைக்கும் இந்த உத்தவ கீதை இருக்கும். அடுத்தது மான் எடுத்துக்கலாம். மான் குருவா எப்படி அப்படின்ன பொழுது, ஒரு புள்ளிமான் அதுக்கு இசை ரொம்ப பிடிக்கும்.
நீங்க பார்த்திருப்பீங்களா, இந்த மான் நிக்கிற பொழுது இந்த காதை இப்படியே வச்சுட்டு இருக்கும். குயில் பாடினா கூட அது காதை அப்படியே வச்சுட்டு கேட்கும். இசைக்கு மயங்குவது நாம நினைச்சிட்டு இருக்கோம் பசுமாட்டுக்கு தான் பிடிக்கும். ஐ மீன் மகுடி வாசித்தால் பாம்பு ஆடும், அதெல்லாம் இல்ல. பாம்பு கட்செவி. அது பாட்டுக்காக எல்லாம் ஆடல. அந்த மகுடி காரம் ஆட்டுறதுனால அது ஆடுறதே தவிர அதுக்கு ஒண்ணும் அது காதுல கேட்கறதா எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றார், இந்த மானுக்கு இசை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் மான் வேட்டை ஆடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்னா, கையில சின்ன குழல் வச்சிருப்பாங்க. அவன் மரத்து மேல ஏறி புல்லாங்குழலை இசைப்பான். இது என்ன பண்ணும், அந்த அந்த அப்படியே எங்க இசைன்னு கேட்டு அங்க அப்படியே மெய்மறந்து நிக்குமா. அந்த நிக்கிற போது அவன் வலைய போட்டு பிடிச்சிடுவான். இந்த பார், ஏதோ ஒரு விஷய சுகத்தில் உன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அது உன்னுடைய அழிவுக்கு காரணம். அது என்ன விஷய சுகம் அப்படின்னா, மானுக்கு இசை பிடிக்கும். நமக்கு என்ன பிடிக்குது? இந்த சம்சாரத்துல எல்லாம் பிடிக்குது இல்ல. இதுலயே நம்ம மூழ்கிட்டோம்னா நமக்குன்னு வாழறதே இல்லை. நமக்கு அப்படின்னு கேட்டாக்கா, சரி என்னுடைய உயிர் இங்க இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, இறைவனை எப்படி அடைவது அப்படிங்கிற தேடுதல் இல்லாம நான் பாட்டு இந்த விஷய சுகத்திலேயே ஈடுபட்டு இதிலேயே ஆழ்ந்து விட்டேன் என்றால் எனக்கு இந்த பிறவியோட பயன் கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொன்ன பொழுது, மான் போல இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதை எது புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் சுவாமிகளே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், பாம்பு. பாம்பு என்ன பண்ணும்னா, தனக்குன்னு வீடெல்லாம் கட்டாது. கரையான் புற்று கட்டும், அதுல போய் இருக்கும். ஆனா பாம்பு தனியாத்தான் இருக்கும். பாம்பு கூட்டங்களா நம்ம பார்க்கவே முடியாது. காரணம், மனிதர்கள் வருகிறார்கள்னாக்க அங்க வந்து நிக்காது. பாம்பு சர 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 சரன்னு ஓடி போயிடும். தனக்குன்னு வீடு கட்டிட்டு, இது 10 பெட்ரூம் இருக்குப்பா, 4 ஹால் இருக்குப்பா, இல்ல. அந்த பாம்புக்கு கரையான் கட்டுகின்ற அந்த புற்று போதும் தான் போய் ஒண்டி கொள்வதற்கு. அதுல தனியா தான் இருக்கும். அது தனியாதான் சஞ்சாரம் பண்ணும். ஒரு பாம்பு போகுது, பின்னாலேயே கூட்டம் கூட்டமா பாம்பு கூட்டம் போய் யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா அது தனிமையா இருக்கும், எப்பொழுதுமே தனிமையை விரும்பும். அதே போல மனிதன் வருகிறார்கள் என்றால் அந்த கால அரவம் கேட்டும், அதுக்கு கட்செவி. அந்த கண்ணிலேயே அது கேட்கும். அந்த அதிர்வலைகள் தெரிஞ்ச உடனேவே சரசரன்னு போய் ஒரு புதற்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அதை தேடி மனிதன் அடிக்கிறான்ங்கிறது வேற விஷயம். ஆக மொத்தம் தனிமையா இரு, எல்லாத்தோடையும் சேர்ந்து நீ இருக்காத. இப்ப நாம என்ன சொல்றோம், எல்லோரோடும் சேர்ந்து இணங்கி வாழ் அப்படிங்கிறோம்ல. அது நமக்கு ஞானம் வேணும், இதை விட அடுத்த படிக்கு நாம் எல்லாரும் ஏறி போகணும் அப்படின்னா நீ தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொன்னாங்க. பசிங்கிறது அந்த ஞானத்திற்காக பசிக்கணும், இந்த பசி இல்ல. விழித்திரு அப்படிங்கிறது கண்ணை விழிப்பது அல்ல, விழித்து கொண்டிரு. உன்னுடைய ஜீவன் எப்படி முக்தி அடைவதற்கு வழி என்பதை அதை பார்த்து நீ விழித்து கொண்டிரு. தனித்திரு. தனித்து இருக்கும் போதுதான் உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ உணர்வாய் அப்படின்னு சொன்ன போது, ஓ பாம்பு கிட்டேந்து இது கூடவா அப்படின்னுட்டு. அப்புறம் அவர் வேற ஒண்ணு கத்துண்டேன் தெரியுமா. ஒரு குமரி பெண். குமரி பெண் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்ட பொழுது, அவளை பெண் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க அவ வீட்டுக்கு. அவளுடைய பெற்றோர் வயக்காட்டுக்கு வேலை பார்க்க போயிட்டாங்க. அப்ப அவ என்ன பண்றா, எல்லாரையும் வணக்கம் சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணீரை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து, ஐயோ இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏதானு சாப்பிடறதுக்கு கொடுக்கணுமே அப்படின்னுட்டு வீட்டுல இருந்தா நெல்லை எடுத்து உரல்ல போட்டு அவ இடிக்கிற போது அப்படி சத்தம் கேக்குது, இந்த உரல்ல இடிக்கிற போது. அப்ப பார்த்தா அப்ப அவங்களுக்கு தெரியும், இவங்க வீட்டுல அரிசி கூட இல்ல போல இருக்கு, இப்பதான் அவ நெல்லை குத்தி சமைக்க போறான்னு தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு எல்லா வளையும் கட்டி வச்சுட்டு அவசர அவசரமா அந்த நெல்லை குத்தி புடைச்சு உடனே ஒரு சாதம் வடிச்சு ஏதோ பண்ணி அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டா. அதுக்குள்ள அவருடைய அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. ஆக மொத்தம் இந்த பெண்ணுகிட்ட கேட்ட பொழுது, நான் தனியாவே இருக்கேன். ஏம்மா, உனக்கு பொன் பார்க்க தானே வந்திருக்காங்க. இல்ல, எனக்கு என்னுடைய வளையல்கள் சொல்லி கொடுத்த பாடம். நீ எல்லாரோடையும் இப்படி சேர்ந்துட்டு இருந்தேன்னா கலகலன்னு சண்டை தான் வரும், சண்டை மூலம்னு எனக்கு தோணுது. நான் தனித்து இருக்கிறேனப்பா. இந்த வளையெல்லாம் கட்டி வச்சுட்டு நான் பாட்டு நெல்லு குத்தினேன், நிம்மதியா இருந்தது, எனக்கு தனிமை இனிமை அப்படின்னு சொன்னாலாம். அவகிட்டேந்து புரிஞ்சுன்றதும், இந்த பாம்பு வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும், தனிமையா இருக்கும். ஆனா இந்த பெண்ணு என்ன, நான் எதுலயுமே என்னை ஈடுபடுத்தாதீர்கள், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. அது போல நான் ஒரு துறவியாத்தான் இருக்கேன். அது அந்த பெண்ணுகிட்டே நான் இதை கத்துனேன்.
அப்புறம் இன்னொரு பெண்ணை பார்த்தேன், பிங்களான்னு பேரு. அவ ஒரு தாசி, ரொம்ப அழகா பாடுவா, ரொம்ப அழகா ஆடுவா, நிறைய பணம் சம்பாதிச்சா. அவளுடைய இசை கேட்டு மயங்காதவங்க இல்ல. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த முதுமை அப்படிங்கிற சாயல் அவ மேல வரும்போது பழையபடி ஆட முடியல, பழையபடி பாட முடியல. அப்போ கண்ணாடியில தன்னை பார்த்துக்கும் பொழுது அவ நினைக்கிறா, "ஹம், எவ்வளவு அழகா இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டேன். ஆனா எனக்கு அறிவே இல்லாம போச்சு. இவ்வளவு நாள் என்னமோ நான் தான் பெரிய பாடகி, நான் தான் பெரிய நல்லா ஆடுறவ, காசு வேணும், பணம் வேணும், மாடி மேல மாடி கட்டணும்லாம் நான் நினைச்சேனே, இதெல்லாம் என்னுடைய முதுமைக்கு முன்னால இப்ப எங்க? நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இவ்வளவு நாள் வீண்காலம் கழித்ததை இனியாவது இறைவனுடைய எண்ணத்திலேயே நான் செலவழிக்க வேண்டும். எனக்கு அந்த அருள் தந்தா போறோம் இறைவா." அப்படின்ன பொழுது அவ என்னைக்கு அதை உணர்ந்தாளோ அன்னைக்கு இறைவன் அவளுக்கு மனசுல ஒரு நிம்மதியை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அவ ரொம்ப நிம்மதியா இருந்தா. முதல்ல பின்னால நடந்ததெல்லாம் அவளுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. அதுக்காக நீ மன்னிக்கணும் என்ன. நான் இந்த பொருள் பின்னால ஓடினேன், என்னமோ கலைதான் என்னை வாழ்விக்கும் நினைச்சேன். ஆனால் முதுமைன்னு ஒண்ணு வரும் பொழுது இதெல்லாம் எதுவுமே பயனற்று போகிறது. உன்னுடைய நினைவை மட்டும் எனக்கு தாய் இறைவன். அவ தாசியாக இருந்தாலும் மனசு சுத்தமாக இருந்தால் அந்த இறைவன் கண்டிப்பாக அருள்வான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும் பொழுது அந்த எதுங்கிற அரசனுக்கு என்ன புரிஞ்சுதான், நாம எதுக்கு நாடு நகரம் எல்லா மக்களும் எனக்கு தான் வரி கட்டணும், எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும், என்ன கும்பிடணும்னு நான் நினைக்கணும். அரசன் கேக்குறான், அப்புறம் யாரெல்லாம் குரு அப்படின்ன பொழுது அவதூதர் சொல்றார், யானை. யானையா? ஆமா, யானை என்ன தெரியுமா பண்ணும்? ரொம்ப நல்ல கம்பீரமா இருக்கும், காட்டுக்கே ராஜா. ஆனா இத பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒரு குழி பறிச்சிருவாங்க, அதுக்கு மேல மெல்லிய சருகு இருகெல்லாம் போட்டு மூடி இருப்பாங்க. அதை அழைப்பதற்கு ஒரு பெண் யானையை அங்க அனுப்பி அது போக அது பின்னாலேயே இது வந்துடும். வந்து இந்த பெண் யானைக்கு பழக்கம் இருக்கிறதுனால அது அந்த குழியில விழாமல் தள்ளி போயிடும், இது நேர குழிக்குள்ள விழும். இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சதுன்னா, வாழ்க்கையில எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம், இந்த பெண் ஆசைன்னு மட்டும் ஒண்ணு இருந்ததுன்னா அவன் அந்த குழியில் விழுந்தவன் எழுந்திருக்க முடியாது. மனிதன் விழுந்தா எழுந்துக்க முடியாது. இந்த யானையை பிடிக்கிறதுக்காக தானே அவங்க அதை செய்யறாங்க. அதை அப்படியே கயத்தை கட்டி அப்புறமா அதை மேல எடுத்து அதை பழக்கி அதை வேற விதத்துல அவங்க பயன்படுத்துவாங்க. அது போல இந்த பெண் ஆசைங்கிறத நிராகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யானையை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். அது வரைக்கும் ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்தது. இந்த ஒரு பெண் யானையை பார்த்த உடனே அசடு மாதிரின்னு சொல்றோமே அந்த மாதிரி அதுக்கு பின்னாலேயே போய் வீணா ஒரு குழியில விழுந்ததே, அந்த மாதிரி இல்லாதபடி யாரும் பெண்ணாசைக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்தது விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி அப்படின்னா நமக்கு தெரியும், அது அந்த சாயங்காலம் வேளையில விளக்கு வச்ச உடனே வரும், வந்து விளக்கை பழம்னு நினைச்சுக்குமா. அதோட தலையெழுத்து என்னன்னு கேட்டா, நமக்கு தெரியுது இது விளக்கு, அது நீ பூச்சின்னுட்டு. ஆனா பூச்சிக்கு அது தெரியாது. இதை ஒரு பழம்னு நினைச்சு அதை சுத்தி 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 வந்து அதை தொட்டு அந்த கண்ணாடியில சூடுபடும். இந்த அரிக்கன் விளக்கு வச்சிருந்தா கூட அதுல வந்து 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 மோதி கடைசியில உயிரையே விட்டுடும். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இது மாயைன்னு புரிஞ்சுக்காம, இது விளக்கு, இது நெருப்புப்பா, இது சுட்டுடும்பான்னு அதுக்கு தெரியல. திருப்பி திருப்பி அது என்னமோ பழம் மாதிரி இருக்குன்னு தீச்சுடர்கிட்டயே வரும், அதை சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் அந்த கண்ணாடி எல்லாம் கிடையாது. அந்த தீ அப்படியே சுத்தி 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 வந்து கடைசியில அதுலயே விழுந்து இறந்துரும். அது போல இந்த சம்சாரம்ங்கிற வாழ்க்கை ஒரு மாயை. உனக்கு எல்லாமே உருவாக்கி பகவான் முன்னங்க அனுப்பிச்சிருக்கிறாரு. இது என் குடும்பங்கிற, நீ எங்க அப்பாங்கிற, எங்க அம்மாங்கிற, இதெல்லாமே மாயை. நீ இதுலயே மூழ்கினக்கு நீ இதோட அழிஞ்ச, அவ்வளவுதான். வேற உனக்கு உஜ்ஜீவனம்ங்கிறதே கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இது புரிஞ்சது. அப்புறம் அடுத்தது அப்படின்ன பொழுது தேனி. ஒரு 1000 தேனீக்கள் சேர்ந்து அழகா ஒரு கூடு கட்டுறது. ஆனா அதை ஒருவன் கண்பட்டு உடைந்தது அப்படின்னு நான் ஒரு பழமொழி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒருவன் கண்பட்டுங்கிற பொழுது ஒருத்தன் கண்ணில் அது பட்டுடுச்சுன்னா அந்த தேனி கூட அப்படியே தீயால பொசுக்கி எல்லாத்தையும் விரட்டி
அவன் எடுத்துட்டு போயிடுவான், தேனடையோட எடுத்துட்டு போயிடுவான். அது போல நீ பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடனே கேளுங்கள். அவர் அழகா சொல்லுவார் ஔவையார், கூடு விட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். பணம் 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 பணம்னு சேர்த்து வைக்கிறியே, நாளைக்கு உனக்கு உயிர் போச்சுன்னாக்க இந்த பணத்தை நீ அனுபவிக்க போறது இல்லை, யாரும். அது போல இந்த தேனி பாரு முட்டாள்தனமா, நான் முட்டாள்தனம்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னு கேட்டா இயற்கை அதோட லெவலுக்கு அவ்வளவுதான் தெரியும். அந்த தேனி கூடு கட்டி அதை எவனோ எடுத்துன்னு போவான், பறி கொடுக்கறது இல்லையா? அப்ப எல்லாத்தையும் தீப்பந்தத்தை கொண்ட உடனே எல்லாம் ஓடி போயிடும். ஐயோ நான் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சேனேங்கிற துக்கம் அதுக்கு இருக்காது. ஏன்னா திருப்பி இன்னொரு இடத்துல போய் கூடு கட்டும். அதுதான் முட்டாள்தனம். பணம் இவ்வளவு சேர்த்து வச்சேன் போயிடுச்சே, பரவாயில்ல, நான் திருப்பி சேர்ப்பேன். இதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு பணம் அப்படின்னா வேணும். அந்த பணத்து மேல ஒரு பேராசை இருந்தாலும் நம்மளை கவிழ்த்து விடும் அப்படின்னு அந்த அவதூதர் சொன்னார். நான் சிலந்தி பூச்சியை கூட குருவா வச்சுட்டு இருக்கேன், நான் அதுகிட்டேந்து ஒண்ணு கத்துண்டேன். என்ன கத்துண்டீங்க? இப்ப இந்த சிலந்தி பூச்சி இருக்கே, தன்னுடைய வாயில இருக்கிற அந்த இழையினால, எச்சில் இழையினால அழகா தனக்கு ஒரு வீடு கட்டுது. அதுலயே நடந்து போகுது. அதுல எறும்பு ஏதானு வந்ததுன்னா பிடிச்சு அதையும் சாப்பிடுது. அது பாட்டு ஒரு சுவத்துல மூலையில ஒரு சிலந்தி கூடு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. வரலையா, எறும்பு வரலையா, கொசு வரலையா, கவலையே படாது. என்ன தெரியுமா பண்ணும்? அந்த இழைகளையே அப்படியே சாப்பிட்டுடும். அது தான் எந்த இழைகளை அப்படியே வீடு கட்டித்தோ அந்த இழைகளையே அப்படியே நடந்து போய் கடைசியில அது கவலை இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி வீடு கட்டிக்கலாம்னு நினைக்கும். அதுகிட்ட இருந்து நீங்க என்ன கத்துண்டீங்க அப்படின்னா, இந்த பார், இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றவன் இறைவன். கடைசியில பிரளய காலத்தில் அவன்தான் இதை ஒடுக்குகிறான். அவனுக்குள்ளேயே போயிடுது. எங்கிருந்து ஒரு இழைகள் வந்ததோ, எங்கிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி அதில் எல்லா உயிர்களும் அப்படி உலாவின் இருக்கோ, கடைசியில பிரளய காலம்னு ஒண்ணு வரும்பொழுது எல்லாவற்றையும் உருவாக்கினவன் அவன்தான், காப்பாற்றியவன் அவன்தான், அழிப்பவனும் அவனே அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாராம். அப்புறம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார், குளவி. நம்ம பார்த்திருக்கோம் சாதாரணமா குளவி ஒரு மண்ணால வீடு கட்டும். அப்புறம் அதை நம்ம வேற என்ன பார்ப்போம்னு கேட்டா, ஒரு பச்சை புழுவை கொண்டு வரும். ஒரு பச்சை புழுவை கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ள வச்சிடும். அப்ப தினம் வந்து பார்த்துட்டு போகும். அது என்னத்தை பார்க்கவும் தெரியாது. இது வரப்போகுதுங்கிற எண்ணத்திலேயே அந்த புழு குளவியாக மாறிவிடும். தினம் போய் கொட்டும். இது வந்து நம்ம ஒரு வசனத்துக்கு சொல்றோம். தினம் குளவியா கொட்டி நல்லா இருந்த பையனை மாத்தி விட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த குளவியாக கொட்டுவது அப்படிங்கிறது நாம் கண்ணால பாக்குறது பச்சை புழு உள்ளே போச்சு, வெளியில வரும்போது குளவி வந்தது, அவ்வளவுதானே. அப்ப என்ன நினைப்பாங்க, இவங்களே குளவி போய் கொட்டி 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 ஒரு பச்சை புழு குளவியாக மாறிவிடுகிறது, அதுவா குஞ்சு பொறிக்காது அப்படியெல்லாம் சொல்றாங்க. விஞ்ஞானத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இத கண்மூடித்தனமா இதை நம்ப கூடாது இல்லையா. நான் உங்களுக்கு இது என்ன சொல்றேன்னா, அந்த பச்சை புழுவை கொண்டு போய் வச்சு அது மேல முட்டை போட்டுரும். அந்த முட்டை பொறிஞ்சு இந்த பச்சை புழுவை தின்னு வளரும். கடைசியில இந்த பச்சை புழு ஒண்ணும் இல்லாம போயிடும். இந்த முட்டையில எல்லாம் வளராது, ஒரே ஒரு குளவி வெளியில் வரும். அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, போகும்போது ஒரு பச்சை புழு போச்சு, வரும்போது ஒரு குளவி வந்துருச்சுப்பா, இதோட குழந்தை வந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. உள்ள நடந்த மாற்றங்கள் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. விஞ்ஞானிகள் வந்து இதை ஆராய்ந்து சொல்ற வரைக்கும். அவர் என்ன சொல்றார், இந்த குளவிய போல நம் மனசுக்குள்ள இறைவனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாமும் இறைவனை போல அந்த எல்லா நிர்குண பரபிரம்மமாக ஆக முடியும் அப்படிங்கிறது எனக்கு குளவி சொல்லித்து அப்படின்னு சொல்றார். ஆக மொத்தம் ஒருத்தரையும் குருவா, இயற்கையில இருந்து இத்தனை விஷயங்களை அவர் குருவா ஏத்துட்டு இருக்காருங்கிறது எதுவுக்கு மட்டுமில்ல, நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து அவர் வேடன் அப்படின்னு சொன்னார். வேடன் கிட்ட நான் பாடம் படிச்சேன். என்ன வேடன் கிட்ட பாடம் படிச்சீங்க அப்படின்னு கேட்டான் அந்த யதுங்கிற ராஜா. அப்ப சொல்ற, அவனா ஒன்னும் சம்பாதிக்கல, பாவம் இந்த தேனியெல்லாம் சேர்ந்து கட்டி வச்ச அந்த தேன் அடைய அப்படியே அபகரிச்சுன்னு போயிடுறான். அது போல நம்மளுடைய வாழ்க்கையில பல பேர் வந்து நம்மளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முன்னேறி விடுவார்கள், நம்மளை அங்கேயே தள்ளி விட்டுடுவார்கள். அதனால
நாம அனாவசியமா சேர்த்து வச்சு யாருக்கிட்டயோ பறி கொடுக்க வேண்டாமே அப்படின்னு கத்துண்டேன். எனக்கு மட்டும் இந்த ஆன்ம பலத்தை நான் பெருக்கி கொண்டால் போதும், புற உலகிற்கு நான் எதையும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லை, யாரோ எடுத்துன்னு போறாங்கிறத புரிஞ்சுட்டேன். அப்ப ராஜாக்கு புரிஞ்சது, நான் எனக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளை ஆளணும், என்னுடைய ராஜ்யம் இன்னும் விரிவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமில்லாத ஆசை வச்சிருக்கேனே, அவனுக்கு பிராப்தம் இருந்தா அவன் விரிவாக்கிட்டு போறான், அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும். கொஞ்சம் கொஞ்சமா இவர் சொல்ல 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 அந்த யதுங்கிற ராஜாக்கு இப்ப நமக்கு எப்படி புரியுது, ஆமா நம்ம எதுக்கு வீணா எல்லாத்துலயும் ஆசை வைக்கிறோம்னு இந்த நேரத்துல தோணும், அப்புறம் மாறி போயிடும். அது பரவாயில்ல, அந்த நேரத்துல தோணணுங்கிறதுக்காக தான் உத்தவருக்கு அந்த கீதையை சொன்னார். அடுத்து குரரம் அப்படின்னு ஒரு குருவி, அது சின்னதா இருக்கும், அழகு நீளமா இருக்கும். ஒரு தரம் என்ன பண்ணிச்சான் இந்த குரரம் குருவி, ஒரு மாமிச துண்டை எடுத்துக்கிட்டு அது தன்னுடைய கூட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதை சுத்தி 2-3 பருந்து வந்துட்டான். இது என்ன நினைச்சது, அடாடா நம்மளதான் கொத்தி திங்கிறதுக்கு தான் வருது அப்படின்னு நினைச்சு இது வேகமா பறக்குதான். பின்னால பருந்தும் பறந்து வரும்பொழுது அந்த குருவிக்கு என்ன ஞானம் தோணித்தோ தெரியல, சீச்சி நான் இவ்வளோண்டு என்னுடைய மாமிசத்தை இதுக்கு சாப்பிடறதுக்கு இல்ல, நான் எடுத்துட்டு போற இந்த மாமிச துண்டுக்கு தான் இதுக்கு எல்லாம் பின்னால பறந்து வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமிச துண்டை கீழே போட்ட உடனே எல்லா பருந்தும் அங்க போயிடுதான். இது நல்ல வேளை நான் தப்பிச்சேண்டான்னு ஓடி போச்சான். அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, நீ பொருளை வைத்துக்கொள்ளதான் உன்னை சுத்தி எல்லாரும் வருவாங்க, எப்படி அபகரிக்கலாம்னுட்டு. ஒருத்தருக்கும் உண்மையில ஒரு உண்மையான அன்பெல்லாம் இருக்காது, உன்னுடைய பொருளின் மீதுதான் கவனம். ஆகையினால நீ பொருள் மீது நீ ஆசை வைக்காத, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ. ஆனா இந்த மாதிரி பெரிய மாமிச துண்டெல்லாம் தூக்கிட்டு போனா பின்னால பருந்து வரும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்புறம் அப்படின்னு அவர் சொன்னார், மீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த மீன் வாய மூடவே மூடாது, பாத்திருக்கீங்களா? அபுக்கு 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 அபுக்குன்னு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் வாய்க்குள்ள போட்டு போட்டு துப்பும். நம்ம அத மீன் தொட்டி வச்சிருக்கும் போது கிட்ட பார்த்திருக்கோம் இல்லையா? அது போல நம்ம ரொம்ப வாயை திறந்து பேசி 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 நாமளே மாட்டிப்போம். எங்க இந்த தூண்டில் முள்ளில போய் மாட்டிக்கிறோம்ல, ஒரு புழு இருக்கும், அத எல்லாத்தையும் சாப்பிடுற மாதிரி அதையும் போய் பிடிக்கும், அவன் கரெக்டா தூக்கிடுவான். இந்த வாயால் கெடாதே, கூடிய வரைக்கும் உன் பேச்சை குறைத்துக்கொள். ஆனா பேச்சை குறைச்சா நான் எப்படி பேசுறதுன்னு கேக்குறீங்களா? அது வேற விஷயம். அவர் என்ன சொல்றார், அனாவசியமான பேச்சுக்களை குறைத்துக்கொள். உன்னுடைய ஆத்ம ஒளி பெருக வேண்டுமானால் உன் சொல் அந்த சத்தத்தை குறைத்தால் உனக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒளி தெரியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். இந்த மீனுக்கு அது தெரியல, எல்லாத்துக்கும் வாய 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 திறந்து கடைசியில அந்த புழுல வாய வச்சு தூண்டி முள்ளுல மாட்டிக்கிறது இல்லையா? அது ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த கொல்லன் என்ன பண்ணுவான், ஒலையில வேலை பார்ப்பான். அங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் காதுல விழுமே தவிர அவன் அதெல்லாம் எதையுமே மனசுல வாங்கிக்க மாட்டான். அவனுக்கு இந்த இரும்பு சூடா இருக்கும்போது இதை அடிச்சு இது என்ன வேலை செய்யணுமோ, கொல்லன் பற்றையில் அவனுடைய கவனம் எல்லாம் தன்னுடைய தொழில் மேலேயே இருக்கும். அதுக்காக மத்ததெல்லாம் அப்ப என்ன சாப்பிட மாட்டானா, போக மாட்டானா, இவங்களோட பேச மாட்டானாங்களாம், எல்லாம் பண்ணலாம். அவங்களோட பேச்சு கொடுத்தா கூட அவனுடைய கவனம் எல்லாம் இங்கே இருக்கும். சரி, கொல்லன் கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாரு, நாம வாழ்க்கை ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை குட்டிங்க, நம்ம குடும்பம், அவங்களுக்காக சம்பாதிக்கிறோம் எல்லாம். ஆனால் நீ எல்லாம் செய்ய, ஆனா கவனம் மட்டும் இறைவன் மேல. இறைவா, உன்னால கைகால் நல்லா நான் பிறந்திருக்கேன், உன்னால எனக்கு ஒரு குடும்பம், உன்னால எனக்கு குழந்தைகள், உன்னால எனக்கு வாழ்வு, எல்லாமே உன்னால உன்னால உன்னாலன்னு அந்த எப்படி கொல்லன் கவனம் அந்த இரும்பு சூடான இரும்பு மேல இருக்கோ, அது போல நீ இறைவன் மேல பற்றை வைத்து கொண்டே இந்த வாழ்க்கையில நீ வாழ்ந்தேன்னா உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உன் தொழில் கவனம் இருந்தாக்க நீ முன்னேறுவ இல்லையா? அது போல நீ இறைவன் மீது உன்னுடைய கவனத்தை வை. அப்புறம் கடைசியா ஒண்ணு சொல்லணும், என்ன தெரியுமா? நான் சின்ன குழந்தைய பார்த்தேன்ப்பா, அது எனக்கு குரு. எப்படி அது குரு உங்களுக்கு அப்படின்ன பொழுது அவர் சொல்ற, சின்ன குழந்தை ஒரு 8 மாசம் 9 மாசத்து குழந்தை உட்கார்ந்து இருக்கு. ஒரு அம்மா வந்து கையை காட்டுறாங்க, உடனே தூக்கி கோங்குது. அந்த அம்மா கொஞ்ச நேரம் அதை கொஞ்சிட்டு கொண்டு கீழே விடுறாங்க. இன்னொரு ஐயா வந்து வா 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 அப்படிங்கிறாங்க, உடனே ஓடியாருது. அவர் ஏதோ சொன்னாரு, சிரிக்குது, கை தட்டுது.
ஆக மொத்தம் அதுக்கு இவரை பேசணும், இவரோட பேசக்கூடாது, அவர் தூக்கினா அழணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு கள்ளம் கபடமே கிடையாது. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அதுக்கு வரும். இது எங்க அம்மா, அதனால எங்க அம்மா மட்டும்தான் பார்க்கணும், அப்படியெல்லாம் இல்லை. அந்த பச்சை குழந்தைக்கு, ஒரு சிறுவன் கூட அப்படித்தான், அவன் பாட்டு விளையாடுவான், எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோடையும் நல்லா அடிப்பான், உதப்பான், நல்லா விளையாடுவான். ஆனா அவன் மனசுல களங்கமே இருக்காது. அப்படி அது போல நான் என் மனசுல எந்தவித களங்கமும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை உனக்கு வேணும் அப்படின்னு 24 பேரை நான் குருவா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது உத்தவர் சொன்னாராம், கண்ணா நீ எனக்கு இப்படி இது கதை ரூபத்துல சொல்லலன்னு வச்சுக்கோ, என்னோட மரமண்டைக்கு இதெல்லாம் ஏறி இருக்காது அப்படின்னாராம். இது உனக்காக அல்ல, இந்த உலகுக்காக. இதுதான் நான் கடைசியா சொல்ற கீதை. அந்த கீதை அர்ஜுனனுக்கு ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம். ஆனால் உனக்கு சொன்னது மக்கள் பொதுவாக புரிந்து கொண்டு இதுல இருந்து எதையான எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை உயருமானால் என்னுடைய பிறவி இந்த பயன் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ஒரு புன்னகை பூத்ததாக சொல்றாங்க. ஆக மொத்தம் உத்தவர் அப்படியே காலடியில விழுந்து, கண்ணா எனக்கு கொடுத்த இந்த கீதை இந்த உலகத்து மக்கள் எல்லாருக்கும் பயன் தரட்டும். அதாவது எப்படி ஒரு நீர் சுனையானது மலையிலேருந்து உருவாகி அப்படியே வந்து எல்லாருக்கும் படர்ந்து எல்லாருக்கும் பயனாறதோ அது போல உன்னுடைய வாக்கிலேருந்து வந்த எனக்காக சொன்ன இந்த உத்தவ கீதை உலக மக்களை உய்விக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணாராம். அதே பிரார்த்தனையத்தான் நானும் இன்னைக்கு இறைவன் முன்னால வைக்கிறேன். இதுல உங்களுக்கு நிறைய பயன் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தயவு செய்து இதை எழுதுங்க, எழுதாட்டி கூட பரவாயில்ல, இதை கடைபிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கண்ணன் ஒளி காட்டும் விளக்காக இருந்து உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.